இல்லைன்னு யார் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஆள் உலகம் பண்ணிட்டு இயேசுவேன்னு சொன்னா அவர் இருக்கிறாருங்க. அது உறுதியாக. அப்போ ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, ஒருவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் என்றால் ஜெபிக்கிற அவருடைய இருதயம் உடைந்து நொறுங்கி இருக்கிறது என்று உறுதியாக. தேவனை பற்றி ஒரு உறுதி முதல்ல சொன்னேன். இரண்டாவது, ஒருத்தர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்னா அவர் இருதயம் நொறுங்கி இருக்கிறார், உள்ள உடைந்து இருக்கிறார் என்பது உறுதியாக. அடுத்தது, ஒருவர் கண்ணீரோடு தேவனிடம் வருகிறார் என்றால் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக என்பது நமக்கு புரியுது. அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்னா அவர் நிலைமை மோசமா இருக்குதுன்னு அர்த்தம். அது நமக்கு புரியுது. ஒருவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார் என்றால் அந்த ஜெபத்தோடு கண்ணீரை விடுகிறது என்பது எதிரே இருந்து அந்த மன்றாட்டை, ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்பவர் அந்த பிரச்சனைக்கு